ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலையிலே அதிகாலையிலே வெளிப்படுத்தல் விசேஷம் 7வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாமா? சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த காலையிலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், ஏறுகளுடைய கண்ணீர், அதாவது நம்மளுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆகினால தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து பாடுகளிலிருந்து கடந்த நாட்களில் வந்து இருந்தாலும் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்ப இவர்கள் யார் அப்படின்னும் போது இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவங்க, ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தில் தோய்த்து தன் அங்கியை வெளுத்தவர்கள், இரவும் பகலும் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்காசனத்தில் இருக்கிற ராஜா இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள். அதனால்தான் 17ஆம் வசனத்தில் இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பேன். நம்ம கண்ணீர் யாருக்கு தெரியுதோ இல்லையோ தேவன் அறிவார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து, அதுதான் உண்மையான ஒரு காரியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உபத்திரம் வரும்போது கண்ணீர் தானாவே வரும். பாடுகள் அவமானங்கள் வரும்போது கண்ணீர் விடுவோம். அந்த உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்து இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த 2023ஆவது ஆண்டு தொடங்கி கடந்த வருடமெல்லாம் நீங்க கடந்த நாட்கள் எல்லாம் திரும்பி பார்க்கும்போது உங்க உபத்திரவத்தின் நாட்களை தேவன் அறிந்திருக்கிறார். யாருக்கும் தெரியாம இருக்கலாம். சங்கீதம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாமா? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும். பாருங்க, அவர் அற்பமா எண்ணல, அருவருக்கல. தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். கூப்பிடும் போது உபத்திரவத்தில் இருக்கிற எகிப்தில ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்த்தேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன். நம்ம உபத்திரவத்தை அற்பமா எண்ண மாட்டார். மனுஷன் ஒன்ன எண்ணுவான். ஆனா இங்க வேதத்துல ஏசாயா 25:8 வாசிக்கலாமா? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை, எல்லாருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். இனிமே நீங்க அழுது கொண்டு இருக்க மாட்டீர்கள். உங்க கண்ணீரை துடைக்கிறவர் சொல்லிட்டார், இனி நீ உங்க கண்ணீரை துடைத்து விடுவார். நீ அழுது கொண்டு இருப்பதில்லை. எரேமியா புத்தகம் 31ல நீங்க 16ஆம் வசனத்துல இனி நீ அழுது கொண்டு இருப்பதில்லை வாசிக்கலாமா? நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனிமே நீ அழுது கொண்டு இருப்பதில்லை. ஆண்டவர் சொன்னா இனி இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பேன். அல்லேலூயா. அப்ப 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாமா? உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் நல்லா கவனிங்க. உங்களை உபத்திரவப்படுத்திட்டு ஆண்டவர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார்.
அவன் எவ்வளோ பலவானாக இருக்கட்டும், அவன் எவ்வளோ செல்வசியமானா இருக்கட்டும், ஆண்டவர் பிள்ளை நீ உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களை அவர் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு கை கொட்டி இருக்க மாட்டார். அவர் அவர்களுக்கு உபத்திரத்தை கொடுப்பார், பதிலுக்கு பதில் செய்வார். வாசிங்க. உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இலை பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறதே. தேவனுக்கு நீதியா இருக்கிறது. உங்களுக்கு இலை பாறுதலையும் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அதனால்தான் இன்னைக்கு வெளிப்படுத்தல் 7:17 சொன்னாரு, இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இவர்கள் யார்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க. நம்மெல்லாம் ஒரு பெரிய அரண்மனையிலேருந்து வரல, மிகுந்த உபத்திரத்திலிருந்து. ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினால தோய்த்து எடுக்கப்பட்ட வஸ்திரம் தரித்தவர்கள், சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறவர்கள், இரவும் பகலும் சேவிக்கிறவர்கள். ஆண்டு நம்மளை புல்லுள்ள இடத்துல அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் மேய்ப்பார். நம்ம கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்களை மூடி செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆண்டவரை யார் என் கண்ணீரை துடைப்பார்கள்? ஆண்டவரை யார் என்னுடைய கண்ணீரை காண்பார்கள்? யார் என்னுடைய உபத்திரவத்தை அறிவார்கள்? என்னுடைய உபத்திரவத்தை என்னை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு யார் நியாயம் செய்வார்கள் என்று ஏங்கியிருந்த எனக்கு நீர் காலையிலே பேசினீர். இனி நீ இவர்கள் அழுது கொண்டு இருப்பதில்லை, இவர்கள் கண்ணீர் யாவன் துடைப்பேன் என்று சொன்னீர். உபத்திரவப்படுத்துகிறவனுக்கு நீங்கள் உபத்திரவத்தை கொடுப்பேன். நீங்கள் அதனால் எங்களுக்கு சமாதானத்தை இளைப்பாறுதலும் கொடுக்குற நீங்கள் ஆண்டவரை எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிறவர் நீங்கள். இந்த காலையில் உடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவருடைய கண்ணீரை யாவையும் தொடங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.